கிராமத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு சந்தில் இரவு 8க்கு பிறகு யாரும் நடமாட மாட்டார்கள். அந்த சந்தின் கடைசியில் இருந்தது சிவா ஆட்டோ ஒர்க்ஸ் என்ற ஒரு பழைய டீன் ஷெட். அங்கே வேலை பார்த்தவன் சிவா. வயது 37. கைகளில் நிரந்தரமாக எண்ணெய் கரை. அவனுக்கு திருமணமாகவில்லை. வீட்டில் வயதான அம்மா மட்டும். அவனுடைய வாழ்க்கை வேலை, சாப்பாடு, தூக்கம் என்று சுற்றியது. ஒரு மழைக்காலத்தில் பக்கத்து பழைய மாடி வீட்டில் லதா என்ற பெண் குடியேறினாள். வயது 32. 2 வருடங்களுக்கு முன் கணவனை இழந்தவள். அவளுக்கு 6 வயது பெண் குழந்தை இருந்தது. முதல் நாள் சிவா அவளை பார்த்தபோது எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் முகத்திலிருந்த அமைதியான சோர்வு அவன் மனதில் ஒட்டிக்கொண்டது. அடுத்த நாள் காலை லதா வீட்டின் முன் தண்ணீர் மோட்டார் வேலை செய்யவில்லை. அவள் பலமுறை முயற்சித்தும் ஓடவில்லை. சிவா ஷாப்புக்கு கிளம்பும்போது, "என்ன ஆச்சு?" என்று கேட்டான். "எனக்கு ஒன்னும் தெரியாது" என்றாள் அவள். 2 நிமிடத்தில் சிவா அதை சரி செய்தான். "இப்ப ஓடோம்" என்றான். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு சின்னதாக நன்றியுடன் சிவாவின் மனசில் ஏதோ ஒன்றை திறந்தது. அதற்குப் பிறகு சிறிய பழக்கங்கள் தொடங்கின. ஒவ்வொரு காலையும் லதா வீட்டு வாசலில் கோலம் போடுவாள். சிவா கிளம்பும்போது, "காபி குடிச்சிட்டு போங்க" என்பாள். முதலில் தயங்கிய சிவா பிறகு அந்த காஃபிக்காக காத்திருக்கத் தொடங்கினான். அவர்கள் வானிலை, குழந்தையின் பள்ளி, உடைந்த ஃபேன் பற்றி பேசினார்கள். ஆழமாக ஒன்றுமில்லை. ஆனால் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ஒரு மாலை பலமான மழையில் லதா வீட்டுக்கு வெளியே மாட்டிக்கொண்டாள். அவள் குழந்தைக்கு காய்ச்சல். ஆட்டோ கிடைக்கவில்லை. ஒரு வார்த்தையும் பேசாமல் சிவா தனது பழைய பைக்கை எடுத்தான். "வாங்க" என்றான். அந்த இரவு அவன் அவர்களை கிளினிக்குக்கு அழைத்துச் சென்றான். மருந்து வாங்கினான். தூங்கும் குழந்தையை சுமந்து வீட்டுக்கு வந்தான். இரவு 2 மணியை தாண்டியிருந்தது. குழந்தை தூங்கிய பின் லதா அமைதியாக அமர்ந்திருந்தாள். "நான் யாரிடமும் இவ்வளவு உதவி கேட்டதில்லை" என்று மெதுவாக சொன்னாள். சிவா சிரித்தான். "நீங்க தனியா இல்ல?" அந்த வார்த்தைகள் மாதக்கணக்கில் அவள் கட்டி வைத்திருந்த அணையை உடைத்தன. அவள் அழுதாள், சத்தமில்லாமல் ஆனால் ஆழமாக. சிவா அவள் அருகில் அமர்ந்தான். "எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அதை தனியா தாங்கணும்னு அவசியமில்லை." அந்த இரவுக்குப் பிறகு அவர்களுடைய வாழ்க்கைகள் ஒரே துணியின் 2 இழைகள் போல இணைந்தன. லதா சிவாவுக்காக சாப்பாடு வைப்பாள். காலையில் அவன் அவள் குழந்தையை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் விட்டுவிடுவான். சிறுமி சிவா மாமா என்று சிரித்துக்கொண்டே அழைப்பாள். லதாவின் வீட்டினுள் ஒரு காலத்தில் சுமையாக இருந்த அமைதி இப்போது புகலிடமாக மாறியிருந்தது. ஆனால் வெளியே கிசுகிசுக்கள் வளர்ந்தன. ஏன் அந்த குடும்பஸ்தன் விதவை வீட்டில் அடிக்கடி போறான்? இது சரியில்லை. சிவா சிலவற்றை கேட்டான். லதா அதிகமாகவே கேட்டாள். ஆனால் விந்தையாக அந்த வார்த்தைகள் படிப்படியாக தங்கள் விஷத்தை இழந்தன. ஏனென்றால் ஒவ்வொரு மாலையும் சிவா அவள் முகப்பில் அமரும்போதும் குழந்தை அருகில் விளையாடும்போதும் வெளி உலகம் பொருட்டாகத் தெரியவில்லை. ஒரு ஞாயிறு மதியம் லதாவின் வீட்டில் மின்சாரம் போய்விட்டது. சிவா வயர்களைச் சரிபார்க்க மாடிக்கு ஏறினான். திடீரென்று மழை பொழியத் தொடங்கியது. லதாவும் மாடிக்கு வந்திருந்தாள். அவள் சேலை காற்றில் பறந்தது. மழை துளிகள் அவள் முகத்தில் விழுந்தன. "கீழ வாங்க, நனைஞ்சிடுவீங்க" என்றான் சிவா. ஆனால் அவள் நின்றாள். "எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும்" என்று மெதுவாகச் சொன்னாள். அவன் சிரித்தான். "எனக்குத் தெரியும், மழை வரும்போதெல்லாம் நீங்க சிரிப்பீங்க." அந்த வரி அவளை அமைதிப்படுத்தியது. காரணம் அது கவிதையாக இருந்ததல்ல, அது உண்மையாக இருந்ததால். வருடங்களில் யாரும் அவளை அப்படி கவனித்ததில்லை. அவள் கணவன் இறந்த பிறகு யாரோ என்னை பார்க்கிறார்கள் என்ற உணர்வே இல்லாமல் போயிருந்தது. அந்த நேரத்தில் இடி முழக்கத்துடன் கூடிய ஈரமான மாடியில் நின்று லதாவின் மனசு மெதுவாக அவன் பக்கம் நகர்ந்தது. அடுத்த சில நாட்களில் அவர்களால் ஒன்றையொன்று பேசாமல் இருக்க முடியவில்லை. ஒரு இரவு குழந்தை தூங்கியதும் லதா வீட்டின் முன் தனியாக அமர்ந்திருந்தாள். சிவா அருகில் வந்தான். "ஏன் தூங்கலை?" "மனசு தூங்க விடலை." சில நிமிட அமைதி. பிறகு லதா சொன்னாள், "நான் விதவை சிவா. என்கிட்ட யாரும் இவ்வளவு நெருக்கமா வரக்கூடாது." சிவா லதாவின் கண்களை நேராக பார்த்தான். "உன் கடந்த காலத்தை நான் காதலிக்கல, நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன்" என்றான். அந்த வார்த்தைகள் காற்றில் நின்றன. லதாவின் கண்களில் கண்ணீர் துளித்தது. "எனக்கு பயமா இருக்கு" என்றாள். "நான் இருக்கேன்" என்றான் சிவா. அந்த இரவு அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். தனிமை, பயம், ஆசை, வேதனை, கனவுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. லதா குளிரால் நடுங்கினாள். சிவா தனது துண்டை அவளுக்கு போர்த்தினான். அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த நிமிடத்தில் இருவருக்கும் வாழ்க்கை மீண்டும் தொடங்குவது போல் இருந்தது. அதற்குப் பிறகு அவர்களின் உறவு இன்னும் ஆழமானது. சிவா வேலை முடிந்து வீடு திரும்பும்போது லதாவின் குழந்தை ஓடி வந்து "அப்பா" என்று கத்தும். முதலில் சிவா திகைத்தான். பிறகு அந்த அழைப்பில் ஒரு புது மகிழ்ச்சியை கண்டான். அவன் குழந்தையை தூக்கி சுழற்றுவான்.
லதா அதை பார்த்து கொண்டு நிற்பாள், கண்களில் ஒளியுடன். ஒரு நாள் இரவு லதா மெதுவாக கேட்டாள், நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே ஒன்னா முடியுமா? சிவா உடனே பதில் சொன்னான், நான் உன்னை விடமாட்டேன். அந்த வாக்குறுதி அவளுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. ஆனால் கிராமம் இன்னும் பேசிக் கொண்டிருந்தது. அவன் காசுக்காகத்தான் போறானோ? இல்ல, அவளுக்கு வேறு வழியில்லை. இப்படி வார்த்தைகள் மழை போலப் பெய்தன. சிவாவின் சொந்த அம்மா கூட ஒரு நாள் கேட்டார், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கப் போறியா, இல்ல ஊருக்கு அவமானமா இருக்கும்? சிவா அமைதியாகச் சொன்னான், அம்மா, அவள் என் மனைவி, சீக்கிரமே ஆவாள். சில வாரங்கள் கழித்து ஊர்கோவிலில் எளிமையான திருமணம் நடந்தது. 5 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இருந்தது. லதா மஞ்சள் சேலையில் அழகாக இருந்தாள். சிவா அவளை பார்த்து கொண்டே இருந்தான். என்ன என்று வெட்கத்துடன் கேட்டாள். நீ சிரிக்கும்போது இந்த வீடே வெளிச்சமாயிருக்கு என்றான்.